அருமையான சோர்னே பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வரும்படி உதவி செய்தீர். உம்முடைய பிள்ளைகளை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். தேவனே, இப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மீறுதலுக்கு உட்படாதே. மீறுதலுக்கு உட்படாதே. சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். வேதம் என்ன சொல்றது நல்லா கவனிச்சுங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் என்பது வேறு, மீறுதல் என்பது வேறு. வேதம் என்ன சொல்றது? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம்னா என்ன, மீறுதல்னா என்ன? பாவம்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடியும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம். மாம்சத்திலே உண்டான கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறதுதான். 1 விபச்சாரம். இது பாவத்தின் பட்டியல்ங்க. 18 லிஸ்ட் இருக்கும். இதுல பாவத்தின் பட்டியல் 18 இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. 1 விபச்சாரம். 2 வேசித்தனம். வேசித்தனம்னா என்ன, விபச்சாரம்னா என்ன? ஆங்கிலத்தில் அழகா கொடுத்திருக்கோம். விபச்சாரம் என்பதற்கு அடல்ட்ரி என்றும், வேசித்தனத்திற்கு ஃபோர்னிகேஷன் என்றும் எழுதியிருக்கும். விபச்சாரம் என்பது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய சந்தோஷத்திற்காக அடுத்த பாலினத்தோடு கூட ஆசை வைத்து தொடர்பு வச்சு காரியம் செய்யற பாருங்க, இதுக்கு பேர் தான் விபச்சாரம். வேசித்தனம் என்பது கட்டாயத்தின் சூழ்நிலையில ஒரு பெண் சிக்கலாம், இல்ல ஒரு ஆண் சிக்கலாம். ஐயோ நான் விரும்பல, ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்கு பேர் இவன் இந்த வேசித்தனம் என்றான். சில பெண்கள் உடலை விற்று குடும்பம் நடத்துவாங்க, அவ பேர் என்ன தெரியுமா? வேசி. அவ பேர் விபச்சாரி இல்லை. சோ வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் வித்தியாசம். 2 அசுத்தம், காம விகாரம். அசுத்தம்னா ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, இதெல்லாம் அசுத்தம். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். காம விகாரம். காம விகாரம்னா அதர் செக்ஸையே நினைக்கிறது, அடுத்த பாலினத்தையே நினைச்சு 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 அப்படின்னு சொல்லி நினைச்சு உருகிறது. விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்னன்னா தெரியுமா? சிலை வழிபடுதல். நீங்க ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனைங்கிறது வேற இருக்கும், அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வரல. ஆனா விக்கிரக ஆராதனை, சிலை வச்சுக்கிறது, இயேசு போல படம் வச்சு கும்பிடுறது, சுருவம் வச்சுக்கிறது, இதுக்கு பேரெல்லாம் விக்கிரக ஆராதனை. கும்பிடுறதெல்லாம் விக்கிரக ஆராதனை.
பில்லி சூனியம். பில்லி சூனியம்னா பில்லி சூனியம்னா அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு மந்திரம் வைக்கிறது. நான் இப்படி சொல்றேன், ஒன்றும் கெடுக்கணுங்கிறது இல்லை. நான் இப்போ பால்குமார்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு டேவிட்ட போய் பால்குமார் எப்படி தெரியுமா, பால்குமார் அப்படி அப்படின்னு சொல்லி அவரை குறித்து தப்பா நான் பேசினேன்னா இவர் என்ன அப்படிதான் அவரு அப்படின்னு சொல்லி பேச மாட்டார். இப்போ ஒரு பேரை கெடுத்துட்டேன்னா எத்தனை பேர் பில்லி சூனி வச்சுட்டீங்க. நீங்க நல்லா பேசுவீங்க, அடுத்தவங்க மட்டும் போய் தப்பா பேசுற, அடுத்தவங்க மட்டும் போய் தப்பா பேசுற. ஆனா பார்க்கும்போது நல்லா பேசிக்கிறீங்க, ஆனா ஒருத்தவங்க போய் தப்பா தவறா பேசுறீங்க அடுத்தவங்களை பற்றி. பில்லி சூனியம். பகைகள். பகைகள் இதெல்லாம் நமக்கு தெரியும். விரோதங்கள். விரோதங்கள். வைராக்கியங்கள். கோபங்கள். சண்டைகள். பிரிவினைகள். மார்க்க பேதங்கள். பொறாமைகள். கொலைகள். வெறிகள். களியாட்டுகள். வெறினா என்னது? வெறினா என்ன? ஆங்கிலத்துல ட்ரங்கன்னஸ் இருக்கும். அப்படின்னா குடிவெறி, பாம்பராக், ஆன்ஸ், அடுத்தது என்னென்னமோ வருது இல்லை, அதெல்லாம் போட்டு அது இருந்தால் தான் எனக்கு ஓடும் சார். இது வெறி. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். களியாட்டுன்னு என்ன? என்டர்டைன்மெண்ட்டுங்க. அப்படின்னா சினிமா தியேட்டரில் போய் நம்ம பார்க்குறது இல்லை. நம்மளாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த காலத்தில் தான் தியேட்டரில் பார்ப்போம், இப்போ நம்ம மொபைல்லே பார்த்துருவோம். சீரியல் பார்க்குறது என்ன, சினிமா பார்க்குறது என்ன, இதெல்லாம் சாதாரணமாக போச்சு. நான் தியேட்டருக்கு போகிறதில்ல பாஸ்டர், உண்மைதான். ஆனால் தனியாக உட்கார்ந்துருக்கும் போது நீ சீரியல் பார்க்கலையா, சினிமா பார்க்கலையா மொபைலில்? ஆனால் பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்போங்க. ஆனால் அது பாவம். புரியுதா? பாவம். இப்படிலாம் செஞ்சால் அவன் பரலோகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு இருக்கு. அழகாக சொல்லியிருக்குது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அது எதை சுதந்திரிப்பான்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அப்போ எதை சுதந்திரிப்பான்? நரகத்தை. நரகத்துக்கு போவான். பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போவான். இது பாவம். இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பாவத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20 to 23 வரைக்கும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன தீட்டுப்படுத்துன்னு பாருங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். பொல்லாத சிந்தனைகள். மனுஷனுக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகள். இந்த சிந்தனையை புருஷனும் பார்க்க முடியாது, மனைவியும் பார்க்க முடியாது, பாஸ்டரும் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை புறப்படும். விபச்சாரங்களும். ஐயோ ஐயோ, பொல்லாத சிந்தனைகள் மட்டும் இல்ல, விபச்சாரம் இருதயத்திலிருந்து புறப்படுது. வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். ஏங்க, உள்ளத்திலிருந்து இதெல்லாம் புறப்பட்டு வந்து செயல்படுத்துது. உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து செயல்படுத்துது. இதுக்கு இவைகள் தான் பாவங்க. சரிதானா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் வாஞ்சிக்கிறேன். உங்களை விட எனக்கு வசனம் தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனாலும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பாவம். எவனுடைய மீறுதல்கள், அது விடுங்க சார், முதல்ல வசனம் சொல்லிவிட்டீங்க, அதை விடுங்க. அப்படியா? எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்போ பாவத்தின் லிஸ்ட பார்த்துட்டோம். செய்யக்கூடாததை செய்வது பாவம், செய்ய வேண்டியதை செய்யாம போறது மீறுதல். செய்யக்கூடாததான் பார்த்தோம். இப்போ பாவம் நிறைய பேரு, நான் இப்படிலாம் பாவம் செய்யறது இல்லையே, நான் சினிமா பார்க்கறது இல்லையே, நான் விபச்சாரம் பண்றது இல்லை, அசுத்தமான எண்ணம் வரும்போது அடிச்சிடுறேன், நான் இப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கிறேன். ரைட்டு, நீங்க பாவம் செய்யற. ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாம போனால் அதுக்கு பேர் மீறுதல். ஆண்டவர் செய்ய சொன்னார்னா அதை நீங்க செஞ்சா ஓகே, ஆனா செய்யாம போனா லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 29வது வசனம். அவர் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். போதும் சிஸ்டர், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் அப்படின்னு அர்த்தம். தகப்பனுடைய சொல்லை தகப்பன் சொல்றாரு, இப்படி நடப்பான் நடப்பான் நடப்பான், நான் ஒரு நாள் மீறவில்லை அப்படின்னாரு. அப்படின்னா தேவனுடைய வசனத்தை மீறக்கூடாது. அதுக்கு பேர் தான் மீறுதல். கற்பனை மீறுதல், வசனத்தை மீறுதல். தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. பாவம் என்பது வேறு, மீறுதல் என்பது வேறு. பாவம் என்பது மாம்சத்தில் உண்டாகி செயல்படக்கூடியது.
மீறுதல் என்பது ஆண்டவர் என்ன சொன்னாரோ நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி மீறுறது மீறுதல். ஆனா வேற என்ன சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்ப ரெண்டும் என்ன பண்ணணும், ஒண்ணு பாவம் மன்னிக்கப்படணும், மீறுதல் மூடப்படணும், ரெண்டு அவசியம். யோபு சொல்வாரு, யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனம், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. என்ன சொல்றாரு, நான் ஆதாமை போல என் மீறுதல்களை நான் மூடினேனா. ஆதாம் மீறினா அதை அப்படியே மூடிட்டான். என்ன மீறினா, தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பது வசனம், ஆண்டவர் சொன்னார். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், புசிச்சுட்டான். ஆண்டோடைய வார்த்தை மீறிட்டானா, மீறிட்டான். என்ன சொல்லுது, ஆதாமை போல என் மீறுதலை நான் மூடி. அப்படின்னா நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, உடைய வார்த்தை மீறிட்டேன்பா அப்படின்னு சொல்லி அவற்றை மன்னிப்பு கேட்க விரும்பல, அதை மூடுறான். சௌரியே சௌரனே கேட்டுக்கோ, தேவன் சொன்ன வசனத்தை நீ கை கொள்ளாமல் மூடுவாயானால் நீ மீறுதல் செய்கிறவன். நீ பாவம் செய்யறதில்லைன்னு வேண்டாம், நீ வேண்டாம் எண்ணிக்கலாம். பாவம் வேறு, மீறுதல் என்பது வேறு. பாவம் என்பது ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னதை செய்யறது பாவம். மீறுதல் என்பது ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாம போறது மீறுதல். புரியுற மாதிரி சொல்லட்டுமா, உங்களுக்கு புரியுற மாதிரி 2-3 உதாரணம் சொல்றேன். ரோமர்கள் நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். போது சிஸ்டர், ரோமர் இது புதிய ஏற்பாட்டில் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பவுல் எழுதுகிறார். பவுல் சொன்னது இயேசு சொன்னதா இல்லை சுயமாய் சொல்லுகிறானா? நான் சுயமாய் ஏதும் பேச மாட்டேன், தேவன் சொன்னதை சொல்லுவார். தேவன் எனக்கு கற்றுத்தந்தது தான் நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா அப்படிதான் சொல்றாரு. அப்போ தேவன் என்ன கற்றுக் கொடுத்துட்டாரு, அன்பினால் அன்றி அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். வேதம் சொல்றதை கவனிச்சுங்க, கடன் வாங்க கூடாது. இந்த வசனத்துக்கு முடியும். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா தெரிஞ்சுக்கிட்டே மீறிய கடன் வாங்கல, நீ தெரிஞ்சுக்கிட்டு தானே கடன் வாங்குற. தெரியாம இருந்துச்சுன்னா, எனக்கு அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவன் சொல்லுங்க. உனக்கு தெரியும் கடன் வாங்க கூடாதுன்னு தெரியும், ஆனா வாங்கல, நீ வாங்க இல்லையா பார் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை மீறிட்டீங்க. கேட்டா ஐ ஆம் பெர்ஃபெக்ட் பிரதர், நீ பாவம் செய்யாம இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் போனால் மீறி விட்டாய் என்ற அர்த்தம், மீறுதலுக்கு உட்பட்டு விட்டாய் என்ற அர்த்தம். யோசித்து பார், எத்தனை பேர் கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகும் தேவைப்படும் போது கடன் வாங்குற. சில சொல்லுவாங்க கடன் வாங்க விவசாயம் இருப்பான், நீ மீறிட்ட, மீறுதலுக்கு உட்பட்டுட்ட, நீ எப்படி பரலோகம் போவ? என்னப்பா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா. நான் சொல்லல, வேதத்தை இயேசு சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதானே. நானாவா எழுதி வச்சேன்? நான் எழுதி வைக்கல, ஆண்டவர் பவுல் மூலம் ரோமருக்கு எழுதுனதை அப்ப நீங்க சொல்லக்கூடாது, அது ரோமாபுரியாருக்கு எழுதுனது நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறுந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுனது நமக்கு இல்லைல்ல, பிலிப்பி சபைக்கு எழுதுனது நமக்கு இல்லைல்ல, பைபிளே அப்ப நமக்கு இல்லை. இதெல்லாம் நமக்காக எழுதி வச்சிருக்கிறாருங்க. யோசித்து பார் சௌரனே, உனக்கு கடன் வாங்க கூடாது என்பது உனக்கு வசனம் தெரியும், தெரிஞ்சும் தேவைக்கு நீ கடன் வாங்கிட்டு தானே இருக்கிற. கடன் வாங்கலையா? மீறிட்டியே, அந்த வசனத்தை மீறிட்டியே. அது ஏன் சொல்லி இருக்குது? அதனுடைய வாழத்தான் சொல்லி இருக்குது, கடன் படக்கூடாது என்பதற்காகத்தான் அது சொல்லி இருக்குது. ஆனால் நீ அந்த கடன் படுவாய், மீறிட்டேன்னு அர்த்தம், மீறிட்டேன்னு அர்த்தம். சரி, இப்போ இன்னொரு வசனத்துக்கு போகும். ஏங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சா இது பாவம் நான் சொல்ல வரல, இது மீறிட்டீங்கன்னு நான் சொல்றேன். கடன் வாங்கினது பாவம் நான் சொல்ல வரல, ஆண்டோடைய வார்த்தை மீறிட்டீங்க. செய்யக்கூடாத செய்தால் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் மீறுதல். புரிஞ்சுக்குங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம்,
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எப்படி? ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இது வசனம் தானே? யாரையாவது மன்னிக்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்களா பாருங்க சகோதரர்களை. உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட சகோதரனை நீங்க மன்னிக்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்களான்னு பார். உனக்கு மன்னிக்க முடியல அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மீறிட்ட, இந்த வசனத்தை மீறிட்ட, மீறுதலுக்கு உட்பட்டுட்ட. நான் பாவம் செய்யல சார், நான் அக்கிரமெல்லாம் செய்யல சார், யூ ஆர் ரைட். ஆனால் ஆண்டவர் வேண்டான்னாரு. என்ன வேண்டான்னாரு? ஒரு சௌரியன் நீ மன்னிக்கணும்னு சொன்னாரு. நீ மன்னிக்கலன்னு என்ன அர்த்தம்? மீறிட்டேன்னு அர்த்தம். அடுத்த உதாரணத்துக்கு வரேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். என்ன சொல்லுவாங்க? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நாம் விட்டு விடாமல். அப்போ சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்குது? விடக்கூடாது. சபை கூடி வருதலை விடக்கூடாது. நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, சபை கூடுதல் நாள்ல உங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு காது குத்து என்ன பண்ணுவீங்க? காது குத்துக்கு போயிட்டேன் சார், இல்லை ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்க சார், பார்க்க போனேன் சார். சபை கூடுதலை விடக்கூடாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. நீ சபை கூடுதலை விடுறியே, உனக்கு வசனம் தெரிஞ்சும் சபை கூடுதலை விடுறியே, ஏதோ உடம்பு சரியில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மற்றபடி நீ சபை கூடுதலை விட்டால் வேதம் சொல்லுவது, நான் சொல்லல, மீறுதலுக்கு உட்பட்டு விட்டாய். நமக்குலாம் இப்ப சாதாரணமா போச்சுங்க சபை கூடுதலுக்கு வராம இருக்கிறது. சபை கூடுதலுக்கு வராம இருக்கிறது சாதாரணமா போச்சு. அது ஒரு வசனங்கிறது புரியலையே. நீ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படினா மீறிட்டான்னு அர்த்தம். நீங்க பாவம் செய்யாம இருக்கிறோம், நான் போய் சொல்றது இல்லைங்க, நான் விபச்சாரம் பண்றது இல்லைங்க, நான் சினிமா பார்க்கறது இல்லைங்க, இது பாவம். ஆனா மீறுதல், ஆண்டவர் வசனம் என்ன சொன்னாரோ அது மாற நடந்தா மீறிட்டேன்னு அர்த்தம். மீறிட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நான் வாழ முடியாது சார், என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கனால் நீ மீறி விட்டாய், அந்த வசனத்தை மீறி விட்டாய். நான் சாதாரணமா தான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்படி சொல்றேன் கேளுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினால் ஆவது முத்துக்களினால் ஆவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். எப்படி? நான் சொல்லலப்பா, நான் சொல்லல, தேவன் சொன்னத இயேசு சொன்னார். இயேசு சொன்னதை பவுல் சொல்றார். என்னவா? ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாதான்? நானா சொன்னேன்? அற்புதராஜ் சொன்னார்னா இருக்கு இங்க. நான் சொல்லலைங்க, ஸ்திரீகள் பெண்ணாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை அலங்கரிக்க கூடாதுன்னு இருக்கு. சரி, நீங்க பொன்னும் போடுறீங்க வெள்ளியும் போடுறீங்க, இது மீறுதலா பாவமா? எங்க ஆண்டோடைய வார்த்தை மீறியே. வசனம் உனக்கு தெரியும், வசனம் உனக்கு தெரியும், ஆனா என்னால முடியாது சார், என்னால முடியாது, செயல்பட முடியாது, மீறுதான் அர்த்தம். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். ஸ்திரீகள் மயிரை நீளமாய் வளர்ப்பது அவர்களுக்கு மகிமை. ஆண்கள் மயிரை நீளமாய் வளர்ப்பது அது கனவீனம். ஆம்பளை இஷ்டத்துக்குலாம் வளர்க்கக்கூடாது, பொம்பளை இஷ்டத்துக்குலாம் என்ன பண்ணக்கூடாது, கிராப் வெட்டக்கூடாது. இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. நீ முடிய நீளமாக வளர்க்காம கிராப் வெட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ மீறிட்டேன்னு அர்த்தம். நீ மீறிட்டேன்னு அர்த்தம். இல்லை, ஆண்கள் முடியை வெட்ட, அதாவது குறைவா வைக்கிறது வேத வசனமே சொல்லுது. அப்படி இருக்க நீளமா வளர்த்தன்னு வச்சுக்க, என்ன அர்த்தம்?
முடிய நீளமா வளர்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த வசனத்தை நீ கீழ்ப்படியில இல்லை, என்ன பண்ற, மீறுற மீறுற. அது ஏன் இஷ்டம் சார், நான் பங்க் வேணா வைப்பேன், நீளமா வேணா வைப்பேன், அது ஓன் இஷ்டம் இல்லைப்பா, அது உலகத்தார் செய்யலாம். ஆனா நீ முடிய நீளமா வளர்க்க கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது நீ அப்படித்தான் நீளமா வளர்ப்பேன்னு அர்த்தம் என்ன, கீழ்ப்படிய மாட்டேன்ற, வசனத்தை மீற. சரி, இப்போ எப்படி மீறுதலுக்கு உட்படுறார்கள் அப்படிங்கறத குறித்து ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புறேன். இதெல்லாம் மீறுதல். உதாரணத்துக்கு சொன்னேன், வசனம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்யணுங்க. செய்யாம போனால் நம்ம மீறுறோம்னு அர்த்தங்க, நம்ம மீறுறோம்னு அர்த்தம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். போதும். ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்போ மீறுதலுக்கு உட்பட்டது காரணம் என்ன, வஞ்சிக்கப்பட்டாள். வஞ்சிக்கப்பட்டாள். நீ கடன் வாங்கின காரணம் என்ன, மீறுதலுக்கு உட்பட்டு விட்டாய். காரணம் என்ன, நீ வஞ்சிக்கப்பட்டு விட்டாய். வஞ்சிக்கப்பட்டு விட்டாய். எப்படிங்க அவ வஞ்சிக்கப்பட்டான்? அப்படி வஞ்சிக்கப்பட்டது எப்படி அவ மீறினா? எப்படி எப்படி வஞ்சிக்கப்பட்டாள்? வேதம் சொல்லுது, வாசிங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்போ இந்த சாத்தான் அவளை வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்? அவர் சொன்னாரு இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். நீ புசிச்சா அவரை போல மாறிடுவ சொன்னானா? இப்ப யார் வஞ்சித்தது? ஆண்டோட வார்த்தையை மீறதுக்கு காரணம் யார் தெரியுமா? சாத்தான். அருமையான சௌரிய கேட்டுக்கிறோம். நீ வசனத்தை மீறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் டெவில். அவன் சொல்றான்னு சொல்லி நீ மீற, அவன் சொன்னான்னு சொல்லி மீற. உனக்கு மீறதுக்கு யார் ரைட் சொன்னது, கொடுத்தது? யாருங்க சொன்னது? யார் உங்களை மீற சொன்னது? சாத்தான் உங்களை ஏமாத்திட்டானா? உங்களை வஞ்சித்தனால மீறீங்களா? அவளை தந்திரத்தினாலே வஞ்சித்தான். சாத்தான் தந்திரமா அவன் வஞ்சித்தான். கவனிச்சிங்களோ? உங்களை சாத்தான் தந்திரமா வஞ்சித்தனால சில வசனங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய முடியல, மீறீங்க. ஓகே. 2வதாக எப்படி மீறுதலுக்கு உட்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது பார்ப்போம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே ஏன் கற்பனையை மீறி நடக்கிறீர்கள்? ஆண்டோட வசனத்தை மீறி நடக்கிறதுக்கு காரணம் என்னவா? பாரம்பரியங்க. பாரம்பரியத்தினால என் வசனத்தை மீறி நடக்கிறீர்களே. இன்னைக்கு பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு வசனத்தை மீறி நடக்கிற அநேகர் உண்டு. பாரம்பரியத்தை தான் பெருசா நினைப்பாங்க. புருஷ மனைவி கல்யாணம் ஆச்சு, அவ கன்சீவ் ஆயிட்டா, 7வது மாசத்துல என்ன நடக்கும்? பழகப்பா. யார் உங்களை நடத்த சொன்னது? அதுல வேற நீங்க முன்னால போய் ஒரு 7 வகையான சோறு இருக்கும், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு வர வந்துடுறீங்க. அதுவே பாரம்பரியத்தினால வசனத்தை மீறுறாங்க. பாரம்பரியத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைங்களே. பாரம்பரியத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று. உங்கள் அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. முன்னால பாரம்பரியத்தை அனுசரித்து வந்தோம், அது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது பாரம்பரியம். அதை அனுசரித்து வந்த வீணான நடத்தை இருக்கு. வேஸ்ட்.
வீணாம் நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய ம். வெள்ளியினாலும் ம். பொன்னினாலும் மீட்கப்படாமல் அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினால் பொன்னினால் மீட்கப்படாமல் குற்றமில்லாத ம். மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ம். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆ. மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஓகே, நீங்கள் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். எதிலிருந்து? என்னைக்கு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோமோ அன்னைக்கு பாரம்பரியத்திலிருந்து மீட்கப்பட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம உலகத்தார் இல்ல, உன்னதத்துக்குரியவங்க. உலகம் பாரம்பரியம் உலகத்துக்குரியதுங்க. நீங்களும் நான் உலகத்தார் அல்ல, உன்னதத்துக்குரியவங்க. எப்படி உலகத்தின் பாரம்பரியத்தை செய்வ? வீடு கட்டினா பால் காய்க்கிற, அது பாரம்பரியத்தினால வசனத்தை அவமாக்குறியே. சரிங்க, ஏன் தாலி கட்டுறாங்க? கல்யாணத்துல ஏங்க தாலி கட்டுறாங்க? வடநாட்டு இந்துக்கள் செந்தூரம் போடுவாங்க. இப்படி போட்டாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கல்யாணம் ஆனவங்கன்னு அர்த்தம். தாலி இங்க போட்டவங்க போட்டுக்காங்கன்னு என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம். அப்படித்தானே? கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம். இது எங்க உள்ள ட்ரெடிஷன்? தமிழ்நாட்டின் ட்ரெடிஷன். தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரியம். ஆனா உனக்கு பாரம்பரியத்தினால வசனத்தை விடுறியே. எனக்கு இது முக்கியம். வசனம் பெருசு இல்லைங்க, வசனம் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு பாரம்பரியம் தான் முக்கியம். எத்தனை விசுவாசி பாரம்பரியத்தினால தேவனுடைய வசனத்தை அவமாக்குற. கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம் அப்படின்னா பொண்ணுக்கு மட்டும்தான் அடையாளமா இருக்கணுமா? ஆம்பளைக்கு ஒரு அடையாளம் போட்ட வேண்டியதானே? அவனுக்கு ஒரு தாலி கட்டிட வேண்டியதானவா? இவர் மட்டும் ஒண்ணுமே இல்லாம மாதிரி இப்படி இப்படி போவாராம், அவ மட்டும் இப்படி போகணுமா? ஐயோ, சரி வச்சுப்போம். புருஷன் 2 குழந்தை பிறந்த பிறகு புருஷன் செத்து போயிட்டான், என்ன பண்ணுவாங்க? தாலியை கலத்திடுவாங்க. பூ வைக்கிறதும் பாரம்பரியம் தான். நிறைய நம்ம விசுவாசிகள் ரொம்ப பாராட்டணும். இங்க வரும்போது பூ வைக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது 2 இணுக்கு வச்சுக்கோமே. உங்களெல்லாம் என்ன பண்றது? ஐயோ 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 ஐயோ. எங்க தாலி பாரம்பரியம் தானே? பாரம்பரியம் தானே? இப்ப நீங்க பாரம்பரியத்தினால வசனத்தை மீறீங்க, பரவாயில்லையா? உங்க பாரம்பரியத்தினால வசனத்தை மீறீங்க, ஓகே, ரைட் தானே? மீறலுக்கு உட்பட்டு விட்டாய். பாரம்பரியம் வசனத்துக்கு மாறானது. இவன் பாரம்பரியத்தினால இப்படி செய்யற, மீறுதலுக்கு உட்பட்டு விட்டாய். ஏங்க நான் இப்படிலாம் கத்தணுமா? இப்படிலாம் சொல்லணுமா? நீங்க நகை போட்டாங்கன்னா, தாலி போட்டாங்கன்னா, என்ன போட்டாங்கன்னா என்னங்க? நீங்க நான் வந்தேன்னா ஆசீர்வாதமா 4 வார்த்தை சொன்னேன்னா பரலோகத்துக்கு நம்ம போனோமா அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஏன் எங்க இதெல்லாம் நான் சொன்னேன்? ஏன் உங்களுக்கு இப்படிலாம் சொல்லணும்? எப்படியாவது எனக்கு தந்த சபையை நான் என் தேவனுடைய வருகையில நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் சொல்றேன். சும்மா உங்க மேல கோபத்துல இல்லை. ஏன் உங்களுக்கு நகை மேல ஆசை? வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்க கூடாதுன்னு வசனம் இருக்கு. ஏன் போடுற? உனக்கு மீறிட்டாய், நீ மீறிட்ட. ஆனா ஒரு மீறின மாதிரி தெரியலையே. பாவம் செய்யறது இல்லப்பா, நான் விபச்சாரம் பண்றது இல்லப்பா, ஓகே. ஆனா பாரம்பரியம் மீறுதல் அல்லவா? 1 சாத்தான் வசனத்தை மீற வைக்கிறான், 2 பாரம்பரியத்தினால மீற வைக்கிறான். கொலோசியர் 2:20-21. நீங்கள் கிறிஸ்துவனை கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இந்த முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் இன்னும் வழக்கத்தின்படி பிழைக்கிற போல பிழைக்கிறீங்களே. எப்படி? நீங்க கிறிஸ்துவுடனே கூட என்ன ஆயிட்டீங்க? வழிபாடுகளுக்கு செத்துட்டோம். ஆனா மறுபடியும் உலகத்தார் போல மறுபடியும் உலக வழக்கத்தின்படி வாழ்றது என்ன? பாரம்பரியத்தினால வசனத்தை மீறினீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 1 சாத்தான் மீற வைக்கிறான், வஞ்சித்து உங்களை வசனத்துக்கு மாறா மீற வைக்கிறான். 2வது எப்படி மீறுறாங்க? பாரம்பரியத்தினால மீறுறாங்க. 3வதாக எப்படி மீறுறாங்கன்னு பாருங்க. வேறு என்ன சொல்றது? வாசிப்போம்.
51வது சங்கீதம் 3ஆம் வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்ன சொல்றான்? என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். எதனால எப்படி சொன்னான்? பத்சேபாளை வஞ்சித்து விட்டான். தன்னுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அவளை தொடுகிற எவனும் ஆக்கணைக்கு தப்பான். இது வசனம். அப்போ இவன் செஞ்சிட்டான், தவறு செஞ்சிட்டான். இப்ப சொல்றான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். இவன் ஏன் மீறுதல் பண்ணான்? ஏங்க மீறுதல் பண்ணான்? மாமிசத்தின் இச்சை, மாமிச இச்சை. அதனாலதான் மீறினான். அடுத்த மனைவியை தொட்டான், கெடுத்தான். அருமையான சோர்னே, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மாமிச இச்சையில தேவனுடைய வசனத்தை மீறுறாங்க. அவன் சொல்றான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் மீறிட்டேன் தெரியுது. இந்த மன்னிப்பு கேட்டான்னு வச்சுங்க. ஆனா அது இப்ப சுய இச்சையினாலே மீறான். ஒண்ணு சாத்தான் மீற வைக்கலாம், 2 பாரம்பரியத்தினால மீறுகிறார்கள், 3வது சுய இச்சையினாலே மீறுகிறார்கள். சிம்சோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நியாயாதிபதி. ஆனால் சொந்த மாம்ச இச்சையினாலே விபச்சாரம் பண்ணக்கூடாது என்பது அவனுக்கு தெரியும். 10 கற்பனைகள்ல 1 அவனுக்கு தெரியும். ஆனாலும் விபச்சாரம் பண்ணானே, வேசி இடத்துல போனானே, தெளிலாளோடு நட்பு கொண்டு காரியங்கள் செஞ்சானே. அருமையான சோர்னே, சுய இச்சை, இச்சைனால மீறினாங்க, தவறுன்னு தெரியும். அருமையான சோரியே, தேவன் ஒரு காரியத்தை சொல்லி வச்சுக்கிறது பண்ணாதன்னு சொல்லி, ஆனா உன் இச்சைனால நீ என்ன பண்ற? நிச்சயில மீற. ஆகான் தேவனுடைய மனுஷன்களை ஒருத்தன் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் போது அவனும் சேர்ந்து பிடிச்சான். ஆனால் அங்க உள்ள வெண்கலம், இரும்பு, பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுத்து எங்க கொடுத்துடணும்? சர்ச்சை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார் யோசுவா மூலம். ஆனால் இந்த ஆகானோ வெள்ளிப்பாலம், பாபிலோனிய சால்வை, கொஞ்சம் தங்கம் எடுத்தானா? ஏன் எடுத்தான்? நான் அதை கண்டேன், இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன். இப்போ இவனுடைய இச்சையினால அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம கூடிய சொந்த இச்சைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தை இப்படி வாழ முடியாம போனது காரணம் தெரியுமா? சுய இச்சை. எனக்கு இது ஆசை, எனக்கு இது ஆசை, எனக்கு இது ஆசை, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். இப்படி நீளமா வளர்க்க கூடாது. எனக்கு இது ஆசைங்க, எனக்கு ஆசை, இச்சை. அதனாலதான் நீ கீழ்ப்படியாம போறேன், மீறுதல் பண்றேன். ஏன் எனக்கு ஆசைங்க, எனக்கு ஆசை, எனக்கு ஆசைங்க, அதனால மீறுதல் பண்ற. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எல்லாம் வசனம் தெரியும். வசனத்தை இப்படி வாழலன்னா அதுக்கு பேர் தான் மீறுதல். என்ன சொல்றீங்க? வசனம் தான் தெரியுங்களே நமக்கு, ஆனா வசனத்தை இப்படி வாழ மாட்டேங்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் மீறுதல். இன்னைக்கு சாதாரணமா நடக்கிறாங்களே, சாதாரணமா. அதாவது பெந்தெகோஸ்தே சபை கெட்டு போனது யார் காரணம் தெரியுமா? உண்மையான பெந்தெகோஸ்தே போதகர்களின் போதனைகள் இருந்தாங்கன்னா கெட்டிருக்க மாட்டாங்க. இவங்க டிவியில அங்க இங்கன்னு பார்த்து அவங்கெல்லாம் பாட்டு பாடுறவங்கெல்லாம் தொங்கட்டான் போட்டு பாப் கட் பண்ணி இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே பாட்டு பாடினோடனே அவங்கெல்லாம் பாசமாக தானே, அவங்கெல்லாம் பாசமாக தானே அவங்கெல்லாம் போடுறாங்கன்னா ஏன் போடக்கூடாது? ஓ, உனக்கு இச்சை இருக்குன்னு இச்சை இருக்குன்னு சொல்லு. ஏன் மற்றவங்களை காப்பி பண்ற? உன் இச்சைனாலதான் மீறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. இந்த தாவீது இச்சைனாலதான் மீறுதலுக்கு உட்பட்டான். அது அவனுக்கு அடுத்த மனைவியை தொடக்கூடாதுன்னு தெரியுங்க, தொடக்கூடாதுன்னு தெரியும். ஆனா மீறுதலுக்கு உட்பட்டதே அவனுடைய இச்சைனால்தான். 3, 1 சாத்தானுடைய தந்திரத்தினால மீறுறாங்க. 2 பாரம்பரியத்தினாலே வசனத்தை மீறுறாங்க. 3 சுய இச்சையினாலே மீறுதலுக்கு உட்படுறாங்க. இன்னொன்னு கவனிங்க, மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும்.
யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? போதும். இப்போ யாக்கோபு மீறுதலுக்கு காரணம் என்ன? யாக்கோபு மீறினதுக்கு காரணம் என்ன? சமாரியா. அப்ப இந்த சமாரியா தான் யாக்கோபை மீற வைத்தது. அப்படின்னா யாரோ மற்றவங்களால மீறிட்டான். யாரு? யாக்கோபு. யாருனால? சமாரியால. அப்படின்னா அடுத்தவங்களால இன்னைக்கு வசனங்களுக்கு மீறாங்க. அடுத்தவங்களால வசனங்களுக்கு மீறாங்க. நீ வாஞ்சிட்டு ஆண்டவர் நான் இப்படி இருப்பேன்ப்பா அப்படி நீ வாஞ்சிப்ப, வீட்டுல போனோம்னு நினைச்சுவாங்க, கொன்னுருவேன் கொன்னு. என்ன ஒரு நாள் வசனத்தை கேட்டவுடனே நகை கலத்தன்றியா? கொன்னுருவேன் கொன்னு, ஒழுங்கா போடு அப்படின்னு புருஷன் சொல்றான்னு வச்சுங்க. மனைவி என்ன செய்வா? போட்டுக்கிறேன்வா. யாரால போட்டா? புருஷனால போட்டா. இன்னும் சிலர் மாமனார் மாமியாருக்கு பயந்து நான் போட்டு இருக்கேன்னு வைங்க. யாருக்கோ பயந்து, யாருக்காக வசனத்தை மீற? இப்போ மனசை தொட்டு கேளு, தொட்டு பாரு. நீ வசனத்தின்படி வாழ முடியாம போனது காரணம் தெரியுமா? கடன் வாங்க கூடாதுன்னா கடன் ஏன் வாங்கினேன்? என் புருஷன் வாங்கிட்டு சொல்றான், அதனால வாங்கினேன். இப்போ யாரோ உங்களை மீறுதலுக்கு உட்படுத்துறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, யாதவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது. வசனம் தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும்? லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். என்ன எழுதி பாருங்க. என்கிட்ட ஒருத்தன் வந்துட்டான். வந்த பிறகு அவன் என்ன விட இவங்களெல்லாம் நேசிக்கூடாது. அவன் தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், இவங்களை விட என்ன நேசிக்கணும்? இவங்க சொன்னாங்க அதனால்தான் செய்ய முடியல, பச்சை சொல்லாத. இவங்களெல்லாம் தந்தவர் கர்த்தர், அவருக்காக நாங்க செய்ய வேண்டியிருக்குது. அவரை தூக்கிட்டா ஆண்டவரை ஜெபம் பண்ண சொல்லிட்டா, ஜெபம் பண்ணிட்டா, ஆண்டவரே இவருக்காக தான் அவர்கள் வசந்திபடி வாழ முடியல, ஆகனால இவரை தூக்கி விடுங்கள் ஆண்டவரே சொல்லிட்டா. நீங்க யாருங்க நீங்க நேசிக்கிறீங்க? தேவனை விட யாரை நேசிக்கிறீங்க? அவர் சொன்னார், இவங்க சொன்னாங்க, மாமியார் சொன்னாங்க, மாமனார் சொன்னார், அதனால செய்யறேன். இல்லைன்னா இந்த வீட்டுல வாழ முடியாது. நோ. அதனாலதான் இயேசு சொன்னார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவும் கொண்டு நரகத்தில் போட வல்லவருக்கே பயப்படும். யாருக்கோ பயந்து வசந்தின்படி கீழ்ப்படிய மாட்டேங்கிறியே? யாருக்கோ பயப்படுற, அதனால வசந்தின்படி வாழ மாட்டேங்கிற. யாக்கோபு கேட்டு போனது காரணம் என்ன? சமாரியா. ஏன் கீழ்ப்படியாம போயிட்டான்? மீறிட்டான். சமாரியா. நீ வசனத்தின்படி வாழ முடியாம போனது காரணம் யாரு? உன் சொந்தக்காரனா? புருஷனா? மாமனாரா? மாமியாரா? உன் சொந்தக்காரங்களா? யாருங்க? யாரால நீங்க மீறீங்க? ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவாரு, என்னை பார்க்கணும் தகப்பனையாவது தாயையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டாங்க. மகனையாவது மகளையாவது என்னை விட நேசிச்சா அவன் பாத்திரனா இருக்க மாட்டாங்க. நீங்க தேவனுடைய வசனத்தை எதுக்கு படிக்கிறீங்க? தேவனுடைய வசனத்தை எதுக்கு படிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். அதன்படி வாழ்றது தானே. ரோமர் 13:8 என்ன சொல்லுது? கடன் வாங்காதனும் அப்படித்தானே. அதை படிச்சிங்களா? அப்போ கடன் வாங்குவீங்களா? கடன் வாங்குவீங்களா? படிச்சவங்க விடுங்க, படிச்சல வாங்காத. வாங்கினா நீ மீறுதலுக்கு உட்பட்டுட்டேன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு தான் பைபிள் படிக்கிறீங்க? வசனம் தெரிஞ்சு நீ செய்யாம போனா மீறுதலுக்கு உட்பட்டு விட்டாய். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எப்ப மன்னிப்பாரு? நீ சொல்றேன் பாவம். நல்லா கவனிச்சிங்க. ஒண்ணு, யார் மீறுதலுக்கு உட்படுறாங்க? ஒண்ணு, யாரால? சாத்தானால மீறுதலுக்கு உட்படுறாங்க. 2, பாரம்பரியத்தினால மீறுதலுக்கு உட்படுறாங்க. 3, தன்னுடைய சுய இச்சையினால மீறுதலுக்கு உட்படுறாங்க. 4, அடுத்தவங்களால மீறுதலுக்கு உட்படுறாங்க. 4. வேதம் என்ன சொல்லுது? வாசிப்போம். இப்ப இந்த ஆதாம் இருந்தானே, ஏன் பழம் சாப்பிட்டான்? மீறிட்டான்ல. ஏன் மீறினா? ஏவாள் அல்ல. சாலமோன் விக்கிரக ஆராதனைக்காரனா ஏமாறுனா தன்னுடைய ஸ்திரீகளால. பாவம், கடைசியில கர்த்தர் கோவப்பட்டு போயிட்டாரு.
அவன் கடைசி வரைக்கும் விக்கிரக ஆராதனைக்காரனாவே மாறிட்டான். அருமையானவர்களே, நல்ல கவனமா கேட்டுங்க. மீறுதலுக்கு உட்படாதீங்க, மீறுதலுக்கு உட்படாதீங்க. இப்போ ஏன் மீறுதலுக்கு உட்படுகிறார்கள்? 1, யாரால? சாத்தானால. 2, பாரம்பரியத்தினால. 3, தன்னுடைய சுய இச்சையினால. 4, மற்றவர்களால மீறுதலுக்கு உட்படுகிறார். இப்ப வேதம் என்ன சொல்லுது? நல்லா கவனிச்சிங்க. இப்ப மீறிட்டோங்க, வசனத்துக்கு மாறா மீறி நடந்துட்டோம். வேதம் என்ன சொல்லுது? 2 யோவான் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நல்லா கவனிச்சுங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அது என்னங்க? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராம மீறி நடக்கிறவன் அவன் ஏன் தேவனை உடையவன் அல்ல? எங்க தேவனுடைய உபதேசம் தான் கிறிஸ்துவின் உபதேசம். இயேசு சுயமாய் பேசல. இது இப்படி வச்சுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் பேசுறதோ உபதேசிக்கிறதோ என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பிதா சொன்னபடியே உபதேசிப்பார், சொன்னபடியே பேசுவார். அப்படிதானா? தானா ஏதாவது உபதேசிப்பாரா? தானா ஏதாவது பேசுவாரா? இல்ல, பிதா சொன்னதுதான் உபதேசிப்பார். இப்போ 2 கொரிந்தியர் 9வது வசனம் படி பாப்போம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல். கிறிஸ்துவின் உபதேசத்திலே. கிறிஸ்துவின் உபதேசம் யாருடையது? பிதாவுடையது. அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நீ ஆண்டவர் சொன்ன உபதேசத்துக்கு மாறா நடக்கிறனா, நான் சொல்லலப்பா, நான் சொல்லலனா, நீ தேவனை உடையவன் இல்லை. நீ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் பிதாவையும் குமாரனை உடையவன். ஏன் பிதாவையும் குமாரனை உடையவன்? சொன்னதே பிதாதான். ஆகையினால சொன்னது பிதாவா இருக்கிறபடினாலே கிறிஸ்து சொன்னபடி நிலைச்சிருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். இப்ப யோசிச்சுப்பார், நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கான் பார், நீ மீறி நடக்கிறியான் பார். மீறி நடந்தால் நான் சொல்லல, மீறி நடக்கிறவன் எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நான் தேவனுடையவன் அல்ல. இப்போ புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அது நிருபத்திலே இருக்கட்டும், இல்ல சுவிசேஷத்திலே இருக்கட்டும், சுவிசேஷத்துல சொன்னதெல்லாம் இயேசு சொன்னது, நிருபத்தில் சொன்னது இயேசு சொன்னதாங்க. இயேசு சொன்னதுதான் நிருபத்திலும் சொன்னது. இயேசுதான் சொன்னாரு, நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அவர் கட்டளையிட்டது யாருடையது? பிதாவுடையது. நான் சொன்னதுதான் சொல்லணும், இஷ்டத்துக்கு நீங்களாம் சொல்லிடாதீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லை, இது ஒண்ணும் பரவாயில்லன்னு சொல்றது எவனுக்கு எவனுக்கு ரைட்ஸ் இல்லை. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனோ அவன் தேவனை உடையவன் அல்ல. இப்ப எப்படி பரலோகம் வருது? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா தான் பிதாவை குமாரனை உடையவங்க. சரி, இப்போ வேற என்ன சொல்லு பார்ப்போம். எசேக்கியேல் 14வது அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக, தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசுசைப்படாமலும். அப்போ மீறுதல்கள் தேவனுடைய வசனத்துக்கு மீறி நடக்கிற இந்த மீறுதல்கள் அவங்களை என்ன பண்ணிருது? அவங்களை அசுசைப்படுத்தி விடுதுங்க, அசுத்தமாக்கிடுது. தங்கள் எல்லா மீறுதலாலும் இனி அசுசைப்படாங்க. அப்போ தங்கள் மீறுதலால என்ன பண்றாங்க? அசுசைப்படுறாங்க, அசுத்தமாயிடுறாங்க. நான் ஒரு வசனத்தை மீறினேன்னா நான் அசுத்தமாயிடுறேன்னு அர்த்தம். எப்படி இயேசு வந்தா பரப்பேன் நானு? சௌரிய கேள், சௌரிய கேள், நீ தேவனுடைய வசனத்துக்கு மீறி போவாயனால் நீ உன்னை அசுசைப்படுத்துகிறாய்னு அர்த்தம்.
எப்படி இயேசு வந்தா பிறப்ப? எப்படி இயேசு வந்தா போவ? இல்லைன்னா பரலோகத்துக்கு எப்படி போவ? அசுசியாங்கெல்லாம் உள்ள போயிருமா? இல்ல அசுசியாங்கெல்லாம் இயேசுவை சந்திக்க முடியுமா? நம்மளா திருப்திப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானம் சாந்தாச்சு, பரிசுத்தாச்சு, சபைக்கு வேற போறோம், அது சியோன் சபைக்கு வேற போறேன், அதனால நான் இயேசு வந்தா போயிடுவேன், இல்லையே பரலோகம் போயிடுவேன் செத்தா அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இல்லைங்க, மீறுதலால் நீங்கள் அசுசைப்படுகிறீர்களே, நீங்க அசுசைப்படுகிறீர்களே. என் இயேசு வரும்போது ஒரு குற்றமும் ஒரு குறையும் காணப்படக்கூடாதுங்க, அசுசையே இருக்க முடியாதுங்க. ஆனால் பாவத்தினால இப்ப நம்ம அசுசப்படல, ஒருவர் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் மீறுவாயானால், வசனத்தை மீறுவாயானால் அந்த மீறுதல் நிமித்தம் நீ அசுசைப்படுகிறார். எப்படி இயேசு பறந்துருவ? இல்ல செத்து போயிட்டா எப்படி பரவது போக? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானம் சாதிச்சோம். இப்போ வசனத்துக்கு மாறா மீறுதல் பண்ணிட்டு நடக்கிறோம்னு வச்சுக்கங்க, ஏசு நம்மளை அடிச்சுக்கலாங்க, அடிச்சிருக்கலாம் அல்லவா? என்ன, நான் வசனத்துக்கு மாறா மீறி நடக்கிறேங்க, விரல்ல மோதிரம் போட்டு, மைனர் செயின் போட்டு, பிரேஸ்லெட் போட்டு நான் மீறேன் சரிதானே? ஆனால் ரொம்ப கெட்டிக்கா இருக்குங்க நிறைய பேர். சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பிரேஸ்லெட் போட மாட்டாங்க, வெளியே போனாங்கன்னா பிரேஸ்லெட் என்ன, காதில் ஸ்டட் என்ன. நான் ஆம்பளைகளை சொல்கிறேன், நான் போட்ட பாஸ்டருக்கு எவனோ சொல்லிட்டேன், எப்படினாலும் வெளியே வருங்க, அறியப்படாத, அப்புறம் வெளிக்கு வராத, ஒன்றும் மறைக்க முடியாது. நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் பறந்து காக்கிறவங்க, அந்த பறவை கூட எங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு போங்க. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் இப்படி போடுறது, இப்படி சொல்கிறதுனால மொத்தத்தில் சபைக்கு சொல்ல வேண்டியது அவசியமாயிடுச்சு. கவனமாக கேட்டுங்க, மீறுதல்களினால் இனி நான் சுத்தப்பட மாட்டேன். அப்போ மீறுதல்கள் என்ன பண்ணுது? ஒருத்தனை ஒருத்திய ஐயோ ஐயோ போர் அடிச்சிச்சு கொடு வசனம். அப்படியா? மீறுதல்கள் ஒரு மனுஷனை அசுசைப்படுத்துது. நானோ நீங்களே இயேசு வரும்போது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான இருந்தால் தான் அவரை சந்திக்க முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்க, நான் கொஞ்சம் சொல்லி முடிக்க போறேன். இப்போ நான் மீறிட்டேன் சார், நான் கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கக்கூடாது நான் வாங்கிட்டேன், இல்லைன்னா மோதிரம் போட்டிருக்கேன், பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், மைனர் செயின் போட்டிருக்கேன், நான் மீறிட்டேன். ஏன் ஆண்டவர் என்ன அடிக்கல? ஏங்க என்ன ஆண்டவர் அடிக்கல? சௌரியம் ஒன்னையும் சேர்த்தான் சொல்றேன். நீ வேத வசனத்துக்கு மாறா நடக்கிற, மீறி நடக்கிற, கடன் வாங்குற, வேத வசனத்துக்கு மாறா மீறி நடக்கிற, ஆனா ஒன்னை ஏன் அடிக்கலன்னு கேட்கலாம்லவா? நீ ஏன் அடிக்கல? ஏங்க அடிக்கல? யோசிச்சீங்களா? ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தப்பு, இந்த ஆண்டவர் அடிச்சிருக்கலாம்லவா, அடிக்கலையே, அதனால இதெல்லாம் தப்புல நினைக்கிறியா? மீறி நடக்கிற. ஏன் அடிக்கல தெரியுமா? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு சொன்னதை கவனமா கேட்டுங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், அப்படின்னு நான் சொன்னேன், கை கொள்ளாமல் போனால், செயல்படாமல் போனால் நான் அவனை நியாயம் தீர்ப்பதில்லை சொல்லிட்டாரா? அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். போங்க, பழைய ஏற்பாட்டு காலமா இருந்துச்சுன்னா அன்னைக்கே காலி பண்ணியிருப்பார். ஆனா இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அர்த்தம் என்ன? நடக்காமல் போனால் நான் அவனை நியாயம் தீர்க்க மாட்டேன். ஏன் நியாயம் தீர்க்க மாட்டாராம்? உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னமா? நியாயம் தீர்க்க நான் வரல, உங்களை காப்பாற்ற வந்தேன், உங்களை காப்பாற்ற வந்தேன். அருமையான சௌரனே, சௌரியே, நல்லா கேட்டுக்கோ. உன்னை அடிக்கிறதுக்கு வரல, உன்னை எப்படியாவது காப்பாத்தி பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படி இருக்க ஆண்டவர் சொல்ற, என் வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனால் கேட்டு விசுவாசிக்காம போறாங்க, செயல்படாம போறாங்க, மீறுறாங்க. ஆனா நான் அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன்? நான் நியாயத்துக்கு வரல, அடிக்க வரல, உலகத்தை காப்பாற்ற வந்தேன். அதனாலதான் இதுவரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், இதுவரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். என் உபதேசத்தை மீறி நடக்கிறீங்களே, நான் நினைச்சிருந்தா அடிக்க முடியும். அந்த பழைய பாட்டு காலத்தின்படி பார்த்தா இம்மிடியட் ஆக்ஷன்,
ஆனா இப்ப நான் அடிக்க மாட்டேன். ஒண்ணுன்னா காப்பாத்த வந்ததுனால அடிக்கல, இது வரைக்கும் நான் அடிக்கல சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்னை தள்ளி 48 வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்ன சொல்றாரு, இப்ப நான் விட்டுருப்பா, உங்களை இப்ப அடிக்க மாட்டேன், நீங்க உபதேசத்தை கைக்குள்ள மாட்டேன்றீங்கல்ல, நான் உங்களை அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன் தெரியுமா? உங்களை காப்பாத்துறதுக்குனே வந்திருக்கேன். எப்படி திரும்பிட மாட்டாங்களான்னு காப்பாத்துறது வந்திருக்கேன். ஆனால் நீ கடைசி மட்டும் என் உபதேசத்தை மீறி நடந்தால், அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, என்னை தள்ளின்னு இருக்குது. அது எப்படி அவரை தள்ளுறது? அவரை தள்ளுறது எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்றோம். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கிறோமா? இப்போ அவர் ஒரு வசனம் சொல்றாரு, எப்பா அன்பினால் அன்றி வேறொன்றும் கடன்படாதீங்க. இப்போ அவர் யார்கிட்ட சொல்றாரு? உடன்படிக்கை பண்ணின தேவ ஜனமாகிய நம்மகிட்ட சொல்றாரு. இப்போ நான் சொல்றேன், போங்க ஆண்டவரே, நான் கடன் வாங்குவேன். இப்போ யாரை தள்ளிட்டு நான் வார்த்தைக்கு மீறினேன்? நான் வார்த்தைக்கு மீறினால அவரை தள்ளுறேங்க, அவரை தள்ளுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ரட்சிக்கப்படாதவன் அவரை தள்ளிட்டாங்க இல்ல, ரட்சிக்கப்பட்டவன சொல்றாரு. ஏன் கூட உடன்படிக்கை பண்ணிட்டலப்பா. நான் ஒரு வசனம் சொன்னா என்ன தள்ளிட்டு நீ கீழ்ப்படியாம போறியே. நீ கீழ்ப்படியாம போனது காரணம் என்ன தெரியுமா? என்ன நீ தள்ளிட்ட சொல்லிட்டு நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயம். ஆவிக்குள்ள போயிடுச்சாங்க. ஆவி நம் தன்னை தந்த தேவனிடத்துல போயிடுச்சு, சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு, ஆத்மா நீ மீறி அத பாவம் செய்கிறவனா இருந்தால், இல்ல பாவம் செய்கிறவளா இருந்தால், இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடப்பாயானால் உன் ஆத்மா பாதாளத்துக்கு பாதாளத்துக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்தார். ஆனால் அவர் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. ஏன் சொன்னாரு? எபிரேயர்கள் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் ஆணையிட்டாராம், சத்தியமா சொல்றேன்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? நான் வசனம் சொன்னேன், ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, அதனால என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறார். சௌரனே, சௌரியே, இந்த உலகத்தை விட்டு படம் கலந்து போனா பரதீசில போய் சேரணும். ஆனால் நீ அவருடைய உபதேசத்துக்கு மீறி நடப்பாயானால், நான் சொல்லல, அவர் சொல்றேன், என் இளைப்பாறுதல் நீ பிரவேசிக்க முடியாது. நம்ம இவ்வளவு நாளும் பிரயாசப்பட்டு ஓடுனதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இவ்வளவு நாளும் ஆண்டவருக்காக ஓடுனது, பிரயாசப்பட்டது, சபைக்கு வந்ததெல்லாம் வேஸ்ட். ஒண்ணு நம்ம இங்க இருந்து பரிசுத்தமா வந்தா தேவனுக்கு மகிமையா வாழுவோம், செத்தா எங்க போவோம்? பரதீசி போவோம். ஆனால் வசனத்தை கைக்குள்ளாம மீறி நடந்தா செத்து போயிட்டா அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. என்ன செய்யலாம்? என்னங்க செய்யலாம்? பரவாயில்ல, போனா பரவாயில்ல, அந்த இளைப்பாறுதலை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இந்த வசனத்தின்படி என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொல்ல போறீங்களா? அப்படி சொல்றவங்க நல்ல கவனமா கேட்டுங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கலனால கூட பரவாயில்ல, நான் என் எண்ணத்தின்படி அவருக்கு அவருடைய வார்த்தையை மீறி நடக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டோமே? கழுத்தில் கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவரே, இப்படி வார்த்தை மீறி நடக்க மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொல்ல மாட்டீங்களே. ஆனால் கேட்டா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கரெக்ட் தான். எத்தனை பேர் இயேசு வந்தா பறக்க போறோம்னு தெரியாது. நீ பாவம் செஞ்சாலும் பறக்க முடியாது, அவருடைய வார்த்தை மீறி போனாலும் பறக்க முடியாது. சரிதானா? தாவீது என்ன சொல்றான் பாருங்க, சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், சரி, என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். ஆஹா, சரி, அக்கிரமத்தை தான் மன்னிச்சிருவாருன்னு மன்னிப்பு கேட்டான். ஆனா அடுத்தது என்ன சொல்றான்? என் மீறுதல்களையும் நான் அவருக்கு அறிக்கையிடுவேன், என் மீறுதல்களையும் அவருக்கு இடத்துல அறிக்கையிடுவேன். ஐயோ, நான் இப்படி மீறி விட்டேனே ஆண்டவரே, நான் இப்படி மீறி விட்டேனே, நான் அறிக்கையிடுவேன்.
இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் வேதத்துல தியானிச்சீங்க, எந்த வசனத்துக்கு நீங்க மீறி இருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. எந்த வசனத்துக்கு நீங்க மீறி இருக்கீங்கன்னு பாருங்க. உங்க மீறுதல்களை அறிக்கை இல்லாமா? நான் இந்த வசனத்துல நான் மீறிட்டேன் ஆண்டவரே, நான் மீறுதலை அறிக்கையிடுறேன். வேண்டாம், நான் செஞ்சது தவறு தான். என் உங்களுக்கு உங்க வசனத்தை நான் மீறிட்டேன்பா, மீறிட்டேன் ஆண்டவரே, என் மீறுதலை நான் அறிக்கையிடுறேன்பா. கடன் வாங்கிட்டேன் ஆண்டவரே, ஐயோ மீறிட்டேன், அறிக்கையிடுறேன். நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இல்ல ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை மீறிட்டேன், நான் மன்னிக்கிறேன். நாங்க போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் மீறிட்டேன், ஆனா மன்னிச்சுங்க ஆண்டவரே, இனிமே போட மாட்டேன். நீங்களா அறிக்கையிடன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் சொல்றதுனால சொல்ல போறீங்களா? நான் சொல்ற மாதிரி சொன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் இருக்கும். நடத்தி வைக்கிற கல்யாணத்தை நடத்தி வைக்கிற பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் இருக்கும். 4 மாசம் ஒழுங்கா ஓடும்பா மாப்பிள்ளை பொண்ணு, 5ஆவது மாசம் நான் என் வீட்டுக்கு போறேங்க அப்படின்னு சொல்ல போறேங்கன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. பட நான் வீட்டுக்கு போறேன். ஏன்? பாஸ்டர் நடத்தி வச்சாருங்க, அவர் சொன்னா தான் நான் கூட இருக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க? நான் சொன்னேன்னு சொல்லி ஆண்டோட உபதேசத்துக்கு கீழ்ப்படிய போறீங்களா, இல்லை இயற்கையாகவே தேவன் மேல நேசம் வச்சு நான் ஆண்டோட உபதேசத்துக்கு கீழ்ப்படிய போறேன்னு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சங்கீதம் 51:1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என்ன சொல்றான்? ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அவன் மன்னிப்பு கேட்கிறான். பத்சேபாள் விஷயத்துல மீறிட்டான், மன்னிப்பு கேட்கிறான். அவனை மன்னிச்சாரா? அதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டையாவது அவன் வச்சிருந்தான் இந்த மாதிரி விளையாட்டு? இல்லையே. ஏன் தெரியுமா? நான் ஒருத்தர் மீறினேன், இப்ப மன்னிப்பு கேட்டேன், இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? வசனத்தை மீறினது உண்மைதானே? நான் மீறிட்டேன், மன்னிச்சுங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன் சொல்லு சொல்லு. ஆனா அதை விட்டுட்டு நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவார். நான் அப்படிதே இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் கூட நடந்தான், 2 பேரும் ஒருமனப்பட்டாதான் நடக்க முடியும். அப்படின்னா தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே அப்படியே ஏனோக்கு நடந்திருக்கிறான். அதை நான் தூக்கிட்டு போயிட்டேன். அதோடு மாத்திரமல்ல, பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது. ஆனா அதுல எல்லாரும் அழிஞ்சாங்க, நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாத்தினார். நோவாவை எப்படி காப்பாத்தினாரு? ஏன் காப்பாத்தினாரு? தேவன் தனக்கு சொன்னபடியே செய்தான், சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறீங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் சொன்னபடி அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். போதுமா? தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். ஒன்னையும் அவன் நெக்லெக்ட் பண்ணல, ஒன்னையும் விட்டுலங்க, ஒன்னை கூட விடல. அதனால்தான் அவ்வளவு பெரிய ஜலப்பிரளயத்துக்கு நோவாவையும் குடும்பத்தையும் விலைக்கு காப்பாத்தினார். இயேசு வரப்போறாரா? நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நோவா அப்படி வாழ்ந்ததுனால்தான் காப்பாற்றப்பட்டான். ஆனால் அவன் வாழ்ந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா தெரியுமா? நிர்விசாரமா இருந்தார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் சொன்னார். பாத்தீங்களா? 37 இருந்து இதெல்லாம் தெரியும். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்துல இயேசு எப்போ ஜலப்பிரளயத்தை கொண்டு வருவார்னு அவருக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. நடந்த போலவே நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி? இப்ப ஜலப்பிரளயம் வந்து அவங்களை வாரி கொண்டு போகும் வரைக்கும் ஜனங்கள் உணராதிருந்தார்கள். ஜலம் வந்து வாரிக்கொண்டு போக போகுதுன்னு தெரியுமா? தெரியும். முழு உலகத்தையும் தப்ப விடாமல் பிரசங்கித்தான் நோவா. ஜலப்பிரளயம் வந்து அழிய போகுதுன்னு தெரியும், ஆனாலும் ஒரு உணர்வு இல்லை. ஆகையினால திடீர்னு ஜலப்பிரளயம் வந்து மொத்தத்தில் அழிஞ்சு போச்சு. சௌரியே சௌரனே ஏசு எப்ப வருவான்னு தெரியாது, உன் வாழ்க்கை எப்ப முடியும்னு தெரியாது. ஆனால் உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். நீ என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? எப்ப வருவாருன்னு தெரியாது.
உன் வாழ்க்கை எப்ப முடியும்னு தெரியாது. ஆனால் ஜலப்பிரளயம் வரும்னு தெரியும். இயேசு வருவாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியும். எப்ப வரும்னு தெரியாது ஜலப்பிரளயம். ஆனா அவருக்கு ஜலப்பிரளயம் வரும்னு தெரியும். ஆனா வரும்னு தெரிஞ்சு என்ன பண்ணலையா? உணராதிருந்தார்கள். இதுல இருந்து காப்பாற்றப்படணுமே அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரல. இயேசு வந்தா பறக்கணுமே உணர்வு இருக்கா? உணர்வு இருந்தால் அன்றைக்கு நோவா செய்தது போல அப்படியே செய். அவர் சொன்னபடி எல்லாம் செய். எல்லாரும் இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது, நான் எப்போ போவேன்னு தெரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தேவனே, நான் உணர்வில்லாதவனை போல, உணர்வு இல்லாதவளை போல நான் வாழ்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்குது. என் வாழ்க்கை இருக்குது. ஏன்னா வசனம் எனக்கு தெரியும். நான் வசனத்தை நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன், மீறிடுறேன். ஏன் மீறினேன் தெரியுமா? எனக்கு ஒரு உணர்வு இல்லையே. எனக்கு ஒரு உணர்வு இல்லை. உலகத்தில் ஆசீர்வாதமா வாழணுங்கிறது தான் இருக்குதே தவிர மற்றபடி எனக்கு ஒரு உணர்வு வரல. ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆண்டவரே, நான் உணர்வுள்ளவனாய் மாறி என் தகப்பனை இயேசு என்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்கிற மாதிரி நான் வாழத்தக்கதா பாவத்துக்கு செத்துறேன். உன்னுடைய வசனம் என்ன சொல்றோ நான் ஒரு நாளும் மீற மாட்டேன். அவைகளின்படியே வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து முடிந்தது என்றார். ஏனோக்கு அவரோடு சந்தரித்தான், ஒரு நாள் காணப்படாமல் போனான். நோவா எல்லாவற்றையும் செய்தான், அப்படியே செய்தான். அவன் ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான். ஆண்டவரே, என்னை இந்த கால வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜலப்பிரளயம் வரும்னு தெரிஞ்சு ஜனங்கள் உணராமல் போனதுனாலே அத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்கப்பா. ஜலப்பிரளயம் வரும்னு தெரியும். ஆண்டவரே, இன்னைக்கு இயேசு எங்களுக்கு வருவார். எப்போ வருவார்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா வருவதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அடையாளங்கள்லாம் காணப்படுகிறது. அப்படி இருக்க ஆண்டவரே, இயேசு சொன்னபடியே வாழ என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, உங்களுடைய விருப்பப்படியே நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, ஏனோக்குக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியுமானால், நான் நோவாவுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியுமானால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவரே, நான் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் மீற மாட்டேன். சொன்னது நீர், வசனம் சொன்னது நீர். நான் மீற மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்களோடு கூட எசைஞ்சு போறதுக்கு, எசைஞ்சு வாழ்றதுக்கு என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுங்க. நல்ல வாய் எசைச்சு சொல்லுங்க பார்ப்போம். உங்களோடு கூட எசைஞ்சு போறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன பண்றேன்? உங்களை நான் அழிக்க மாட்டேன், உங்களை நியாயந்திருக்க மாட்டேன். ஏன் நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் காப்பாற்றுறது காரணமே உன்னை எப்படியாவது உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கத்தான். என்ன தள்ளுற, நான் சொல்லும் போது என்னை தள்ளிட்டு வசந்தபடி வாழ மாட்டேன்ற, அப்படின்னா நான் உன்னை நியாயந்திருப்பேன். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று இருக்கிறதுப்பா. நாங்கள் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு எங்கள் மீறுதல்களும் எங்கள் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே, சாத்தான் எங்களை மீற பண்ணுறதுக்கு வழியை செய்யறான். வேண்டாம்ப்பா, பாரம்பரியத்தினாலே நாங்கள் உங்களுடைய வசனத்தை மீறிடுறோம். வேண்டாண்டவரே, எங்களை மன்னிச்சுங்க. எங்க சுய இச்சையினாலே நாங்கள் மீறி விடுறோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நிறைய வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டோம். எங்க இச்சை அதோடு மாத்திரமல்ல, யாக்கோபின் மீறுதலுக்கு சமாரியா காரணம்னு இருக்குதுப்பா. அடுத்தவங்களால நாங்க வசனத்தின்படி வாழ முடியாம மீறிட்டோம்ப்பா. ஆண்டவரே, என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம், என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க என்ன வசனம் சொன்னாலும் அதை கீழ்ப்படிந்து நடந்து, ஆண்டவரே, நோவாவை போல எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடந்து ஜலப்பிரளயத்துக்கு அவன் தப்பினது போல நாங்கள் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு தப்பி உடைய வருகையிலே காணப்பட என்னை எங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. வந்து எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வசனத்தின்படி வாழாமல் போனதினாலே, மீறி போனதினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமல் போனார்களே, அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம், எங்கள் சபைக்கு வேண்டாம். என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்கிறவளா இருக்க எங்களுக்கு கிருபைதான். அதை எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புறோம். உடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆளுநரும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.